வில்லிவாக்கத்துல நடந்த அந்த இஷ்யூ, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி சேகர் பாபுவோட ஆட்கள் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. திமுக எல்லா வித வேலையும் செய்யுமா, எல்லாரையும் வச்சு பண்ணும். இல்ல அதுவும் திமுகவோட சதின்னு தான் சொல்றீங்க. வேற யாரை பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல வேற எதுக்கு வேற தாவகக்காரன் இல்ல இப்போ ஆதவ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது வந்து இந்த பாட்டில் வந்து வீசின கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த பாட்டில் எப்படி வந்துச்சுன்னு போலீஸ்காரங்க ஒரு கதை சொல்லுவாங்க. போதையில வந்து பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு. அதே ஸ்டேட்மெண்ட் எப்படி எகைன் அப்படியே டிட்டோ வந்து போலீஸ் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட். போலீஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கு. அந்த பொண்ணு விளாத்திக்குளத்துல அந்த சிறுமி தன்னுடைய வீட்டில் டாய்லெட் இல்லாதனால வெளில போயிருக்காங்க, வரல. பொண்ணை காணாம போகணும்னு சொன்னோடனே போலீஸ்காரன் சொன்னது என்னது? அது அவன் கூட ஓடி போயிருக்கான். முதல் ஸ்டேட்மெண்ட் இது. போலீஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் கதைகள் வச்சிருப்பாங்கம்மா. ஒரு இளம்பெண் காணும் அப்படின்னா உடனே தூக்கி அதை வந்து ஒரு காதலனோடு ஓடி போச்சு அப்படின்றது, இல்லைன்னா கள்ளக்காதல், இப்படி ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியது. அப்படி 2 பேர் மோதிட்டாங்கன்னா குடி போதையில், கஞ்சா போதையில் அப்படின்னு கதையை சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து போலீஸே கையை அடித்து உடச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் போலீஸோட அதாவது அவங்க ஒரு 10 செட் ஆஃப் கதை வச்சுருப்பாங்க. அந்த 10 செட் ஆஃப் கதையை தான் மாற்றி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதுதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க?